அகமது, இன்னைக்கு உனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில நடந்த ரொம்ப நெகிழ்ச்சியான, அதே சமயம் ஒரு பெரிய படிப்பினை நிறைந்த நிகழ்வைச் சொல்லட்டுமா? இது அவங்க எவ்ளோ நேர்மையானவங்க, கொடுத்த வாக்கை எவ்ளோ சரியா காப்பாத்துவாங்கன்னு விளக்குற நிகழ்வு. நபியாக ஆகுறதுக்கு முன்னாடியே மக்கா நகரத்து மக்கள் எல்லாரும் அவங்களே அல் அமீன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அமீன் அப்படின்னா உண்மையாளர் அல்லது நம்பிக்கைக்கு உரியவர்னு அர்த்தம். அதுக்கு காரணமா இருந்த பல சம்பவங்கள்ல இதுவும் ஒன்று. அந்தச் சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு முறை அப்துல்லா பின் அபி ஹம்சா அப்படின்ற ஒரு நபர் நபியவர்களோட ஒரு வியாபாரம் செஞ்சாரு. அந்த வியாபாரத்துல ஒரு சின்ன தொகை பாக்கி இருந்தது. அப்போ அந்த நபர் நபியவர்களிடம், நீங்க இதே இடத்துல நில்லுங்க, நான் வீட்டிற்குச் சென்று மீதி பணத்தை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நபியவங்களும் சரின்னு சம்மதிச்சு அங்கேயே காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அகமது, அந்த நபர் வீட்டிற்குச் சென்றதும் அந்த விஷயத்தையே முழுசா மறந்துட்டாரு. பாவம், அவருக்கு வேற வேலைகள் இருந்திருக்கும் போல. அப்படியே ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு. 3 நாள் கழிச்சுதான் அவருக்கு திடீர்னு அந்த நினைவு வந்துச்சு. யா அல்லாஹ், நான் நபியவர்களே அங்கேயே நிக்கச் சொல்லிட்டு வந்தேனே, மறந்துட்டேனே. இன்னும் பதறிப்போய் அவர் அந்த இடத்துக்கு ஓடி வந்தாரு. அங்க அவர் கண்ட காட்சி அவரை உறைய வச்சது. அகமது, 3 நாள்களாகியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே இடத்துல அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. வெயில் குளிருன்னு எதையும் பார்க்காம கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக அங்கேயே நின்னுட்டு இருந்தாங்க. அந்த நபர் வந்ததும் நபியவர்கள் கொஞ்சம் கூட கோபப்படல. மாறாக ரொம்ப மென்மையா, அன்பா கூறினாங்க. இளைஞரே, நீங்கள் என்னை சிரமத்திற்குள்ளாக்கிவிட்டீர்கள். நான் உங்களுக்காக 3 நாட்களாக இங்கே காத்துக் கொண்டிருக்கிறேன். பார்த்தியா அகமது, இதுல இருந்து நாம 3 முக்கிய விஷயங்களை கத்துக்கணும். 1, வாக்குறுதி. நாம ஒருத்தருக்கு கொடுத்த வாக்கை எந்தச் சூழ்நிலையிலும் மீறக்கூடாது. நபியவர்கள் 3 நாள் காத்துட்டு இருந்தது போல நாமளும் உண்மையா இருக்கணும். 2, பொறுமை. மத்தவங்க தவறு செஞ்சாலும் அவங்க கிட்ட கோபப்படாம மென்மையாகவும் பொறுமையாகவும் நடந்துக்கணும். நபியவர்கள் அந்த இளைஞர்கிட்ட கோபப்படல இல்லையா? 3, நம்பகத்தன்மை. நாம எந்த ஒரு விஷயத்திலையும், முக்கியமா வியாபாரத்துல, நாணயமா இருக்கிறது எவ்ளோ முக்கியம்ன்றதை இது காட்டுது. அதனாலதான் அவங்களை எல்லாரும் அல் அமீன்னு கூப்பிட்டாங்க.